Assalamualaikum, welcome to Spices and Sweets. இன்றைக்கி நம்ம ஆகர் லேயராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பிளெயின் லேயர், ஒரு கலர்ஃபுல்லாக மில்க் லேயர் யூஸ் பண்ண போகிறோம். பிளெயின் லேயர் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 லிட்டர் தண்ணி, 1 கப் சுகர், 10 கிராம் ஆகர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் பாயிலில் வச்சுடுங்க. அதேமாரி மில்க் லேயருக்கு 1 லிட்டர் பால், அதே அளவு சுகர், 1 கப் சுகர் அண்ட் 10 கிராம்ஸ் ஆகர் பவுடர் ஆட் பண்ணி இதையும் ஸ்டவ்வில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ஆகர் பவுடர் உங்களுக்கு கிடைக்காதுன்னா ஆகர் ஸ்ட்ரிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பேனையுமே சிம்மில் வச்சுக்கோங்க, செட் ஆகாமல் இருக்க. இப்போது மில்க்கை ஃபஸ்ட்டு பண்ணலாம். அதில் கொஞ்சோண்டு எடுத்து அதில் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எந்த மோல்டில் நம்ம இதை செட் பண்ணுறோமோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஈவனான லேயராக ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே செட் பண்ண வச்சுடுங்க. இது கம்ப்ளீட்டாக செட் ஆகாமல் ஆல்மோஸ்ட் ஒரு மேலே மட்டும் செட் ஆகிருக்கணும், உள்ளார கொஞ்சம் ஈரமாகவே இருக்கணும். அந்த பதத்தில் இருக்கும் போது நம்ம பிளெயின் லேயர் கொஞ்சோண்டு எடுத்து அதை ஆட் பண்ணிக்கலாம். கீழே உள்ள லேயர் கம்ப்ளீட்டாக செட் ஆன பிறகு ரெண்டாவது லேயர் ஊற்றுனீங்கன்னா எடுக்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெண்டாவது லேயரையும் ஆட் பண்ணிடணும். லேயர்ஸை ஒன்று மேலே ஒன்று போர் பண்ணும் போது ரொம்ப ஜென்டிலாக போர் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே உள்ளது செட் ஆகாததுனால கலைஞ்சிரும். இந்த லேயரையும் அதேமாரியே லைட்டாக செட் பண்ண வச்சுக்கலாம். இப்போ மூணாவது லேயர் பால் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லேயருக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலான்னு 2 ட்ராப் மஞ்சள், 4 ட்ராப் ரெட் யூஸ் பண்ணி ஆரஞ்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த லேயரையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் செட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பிளெயின் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கூட நீங்கள் லைட்டாக கலர் வேண்டாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் செட் பண்ண வச்சிடலாம். அடுத்தது லாஸ்ட்டாக இன்னொரு மில்க் லேயர். இதுக்கு வெறும் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர் மோல்டு இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதேமாரி லேயர்ஸ் ஃப்ளாட்டாக ஒரே மோல்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் லேயர்ஸ் அழகாக தெரியும். எனக்கு ஃப்ளவர் டிசைன் ஆசையாக இருந்தது, அதனால் நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் லேயர் முடிஞ்சதும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம லேயர்ட் ஆகர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.